திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். வைத்தகை சென்னியில் நேரிதாய் தோன்றிடில் உத்தமம் மிக்கிடில் ஓரார் திங்களாம் அத்தமிகு திட்டு இரட்டியதாயிடில் நித்தல் உயிர்கொரு திங்களில் ஓசையே. திருச்சிற்றம்பலம். வைத்த கை சென்னியில் நேரிதாய் தோன்றிடில் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். இந்த பாடல்கள் சாயா புருஷன் தரிசனம் அல்லது நிழல் மனிதன் ஜோதிடம் என்ற தத்துவத்தை விளக்குகின்றன. ஒரு மனிதன் தன் நிழலை கவனிப்பதன் மூலம் தனது ஆயுள் காலத்தை கணிக்க முடியும் என்ற யோகக்கலையை இது கூறுகிறது. வைத்த கை சென்னியில் நேரிதாய் தோன்றிடில், வானில் தோன்றும் அந்த ஒளி உருவத்தின் தலைப்பகுதி, அதாவது சென்னி நேராகவும் முழுமையாகவும் தெரிந்தால் அந்த மனிதன் உத்தமம், நல்ல ஆரோக்கியம் மிக்கவனாக இருப்பான். மிக்கிடில் ஓராறு திங்களாம், ஒருவேளை அந்த ஒளி உருவத்தில் தலை மறைந்து உடல் மட்டும் தெரிந்தால் அல்லது உருவம் சிதைந்து காணப்பட்டால் அந்த மனிதனுக்கு இன்னும் 6 மாத காலம், அதாவது 6 திங்கள் மட்டுமே ஆயுள் இருக்கக்கூடும் என்று சித்தர்கள் கணிப்பார்கள். அத்தம் மிகுத்திட்டு இரட்டியதாயிடில், அத்தம் என்றால் கைகள், ஒளி உருவத்தில் கைகள் சிதைந்து அல்லது மறைந்து காணப்பட்டால் ஆயுள் இன்னும் குறைந்துவிடும். நித்தல் உயிர்கொரு திங்களில் ஓசையே, உருவத்தின் உடல் பாகங்கள் ஒவ்வொன்றாக மறையத் தொடங்கினால் அந்த உயிர் பிரிவதற்கு இன்னும் 1 மாத காலமே இருக்கிறது என்பது பொருள். ஓசை என்பது இங்கு மரணத்தின் அறிகுறியை குறிக்கிறது. சித்தர் மரபில் காலத்தத்துவத்தை வெல்வது ஒரு முக்கிய பயிற்சியாகும். மரணத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்வது பயப்படுவதற்காக அல்ல, மாறாக எஞ்சியிருக்கும் காலத்தை இறை வழிபாட்டிலும் யோக பயிற்சியிலும் செலவிட்டு மரணமில்லா பெருவாழ்வு அடைவதற்காகவே இக்கலை பயன்படுத்தப்பட்டது. திருமூலர் தனது திருமந்திரத்தில் மனித உடல் அழியக்கூடியதே என்பதை வலியுறுத்த இத்தகைய பாடல்களை பாடியுள்ளார். ஒருவன் தன் நிழலை சரியாக பார்க்க தெரிந்தால் தன் உடலில் ஏற்படும் மாற்றங்களை முன்கூட்டியே உணர்ந்து யோக நெறியால் சுவாசக்கலை அல்லது பிராணாயாமம் அந்த விதியை மாற்றி அமைக்க முடியும் என்பதும் சித்தர்களின் நம்பிக்கை. இந்த சாயா புருஷ பயிற்சி இன்றும் சில யோகிகளால் ரகசியமாக பின்பற்றப்படுகிறது. இது வெறும் நிழலை பார்ப்பது மட்டுமல்ல, மன ஒருமைப்பாட்டையும், கான்சன்ட்ரேஷன் என்று கூறுகிறோமே, அந்த மன ஒருமைப்பாட்டையும் உள்நோக்கி பார்க்கும் திறனையும் வளர்க்கும் ஒரு பயிற்சியாக விளங்குகிறது. வைத்தகை சென்னியில் நேரிதாய் தோன்றிடில் உத்தமம் மிக்கிடில் ஓராறு திங்களாம் அத்தம் மிகுத்திட்டு இரட்டியதாயிடில் நித்தல் உயிர்கொரு திங்களில் ஓசையே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.